எங்க ஊர்ல 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற 3 பசங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிடுறாங்க. அதுக்காக சார் அவங்கள கூப்பிட்டு கையில கொம்ப குடுத்து, "உங்கள பாஸ் பண்ண வைக்க என்னால முடியல. அதனால என்ன அடிங்கன்னு" சொல்றாரு. அந்த குட்டி பசங்க உடனே வேணாம் சார்ன்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. திங்கட்கிழமை ரேங்க் கார்டுக்கு சைன் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிடுறாரு. 2 நாள் லீவ் கிடைச்சதும் இந்த பசங்க எல்லாம் ஃபுல் ஆட்டம் தான். புளியாங்கா, மாங்காய், கரும்பு எதுவாக இருந்தாலும் தோட்டத்துல போய் திருடி சாப்பிடுறாங்க. அதனால தோட்டக்காரங்க வீட்டுக்கு வந்து திருடி சாப்பிடுற பசங்கள வளர்த்துறீங்களான்னு அவங்கள அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க. இதுல கோபம் வந்த பேரண்ட்ஸ் பசங்கள வீட்ல அடிச்சு நொறுக்குறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல் போகும்போது ஒரு பையன் ரேங்க் கார்ட அப்பாவிடம் கொடுக்குறான். எவ்வளோ மார்க்ன்னு கேட்டா 156 மார்க் அப்பான்னு சொல்றான். 100க்கு 156 எப்படி? அப்படின்னு கேட்டா நல்லா படிச்சா அப்படிதான் அதிகமா மார்க் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவிடம் இருந்து கை நாட்டு வாங்கிட்டு போயிடுறான். ஸ்கூல்ல எல்லா ரிப்போர்ட் கார்டையும் செக் பண்ணும்போது அந்த பையனை கூப்பிட்டு உங்க அப்பா தான் சைன் போட்டாருன்னு கேக்குறாரு. ஆமா சார்ன்னு கான்பிடென்ட்டா சொல்றான். ஆனா சார் கவனிக்கிறாரு, அவன்கிட்ட இங்கு கரை இருக்கு. செக் பண்ணி பார்த்தா அவன் தான் அப்பாக்கு பதிலா சைன் போட்டிருப்பான். இந்த வயசுலயே இவ்வளவு திருட்டுத்தனமான்னு சொல்லிட்டு சார் கொம்பால அடிக்க ஆரம்பிக்கிறாரு. மேலும் ராமகிருஷ்ணன் மாதிரி நல்லா படிக்க கத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கம்பேர் பண்ணி அசிங்கப்படுத்துறாரு. அந்த ராமகிருஷ்ணன் நக்கலா சிரிக்கிறான். அத கண்ட பசங்க, "டேய் அங்க ஆமை இருக்கு பாருன்னு" சொல்லி அவனை ஏமாத்தி கிணத்துல தள்ளிடுறாங்க. அடுத்த நாள் அந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமா சண்டை. ஊர் பெரியவர்கள் வந்து சமாதானம் பண்றாங்க. வீட்டுக்கு போனா அடி வாங்கணும்னு பயந்து இந்த 3 பேரும் ஒளிஞ்சுகிட்டே இருக்காங்க. அதே நேரம் அவங்களோட அப்பாக்கள் எல்லாம் கொம்ப கையில வச்சுக்கிட்டு அவங்கள தேடிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கூல் போகும் வழியில கோபி அண்ணன் வந்து டீ வாங்கி தராரு. அவர் சொல்றாரு, "நான் சின்ன வயசுல இந்த ஊரை விட்டு சென்னைக்கு போய் தான் இவ்வளவு பெரியவனானேன்னு." அதை கேட்ட இந்த பசங்க, நாமும் ஊரை விட்டு போயிடலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இரவு வீட்டிலிருந்து நகை, காசு எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடிடுறாங்க. இனிமே யாரும் நம்மள ஸ்கூலுக்கு போ, டியூஷனுக்கு போன்னு சொல்ல மாட்டாங்க. அப்பா, அம்மா அடிக்க மாட்டாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா சென்னைக்கு போன முதல் நாளே பேக் தொலைஞ்சு பசியோட அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டு காசு கொடுக்காம ஓடும்போது ஒரு பெரிய மனிதர் அவர்களை நிறுத்துறாரு. சாப்பாட்டுக்கு காசு கட்டி நான் வேலை வாங்கி தரேன்னு வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு. ஆனா அவர் நல்லவங்க இல்ல. அந்த பசங்கள ஹோட்டல்ல கொத்தடிமை மாதிரி வேலை வாங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.